என்ன பார்க்க போறோம்னா கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். the forces which meet at a point and their line of action in the same plane one point. அப்போ coplanar concurrent force is the right answer. next பார்த்தீங்கன்னா if the resultant of two forces P and Q acting at an angle, ஒரு angle ஆக்ட் ஆகுது அப்படின்னா P and Q acting at a angle அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்கிள் என்ன அப்படின்றாங்க. P and Qக்கு ரிசல்டண்ட்டுக்கும் resultant of two force acting at angle theta and the angle alpha the force P then. இப்போ நமக்கு எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதோட ரிசல்டன்ட் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஆல்ஃபா அப்படின்னா இது நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இது P இது Q cos theta P + Q cos theta மேலே வரும். இங்கே P sin theta வரும். மேலே வந்து P sin thetaவும் கீழே வந்து P + Q cos thetaவும் வரும். ஸோ இங்கே மேலே Q வராது. திஸ் இஸ் ரைட் ஆன்சர். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் சூப்பரான ப்ராப்ளம்ஸ் கொஷின்ஸ் சால்விங் டிஸ்கஷன் தான் நம்ம இருக்கும். இயர் திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னா the forces which act at meet at a one point. பாயிண்ட்னா கன்கரண்ட், அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆல்சோ சேம் பிளேன்னா கோப்ளானர். அப்போ கன்கரண்ட் கோப்ளானர். அவர் ஆப்ஷன் இஸ் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின் ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் P and Q acting at an angle theta. இப்போ இது P இது Q acting at an angle theta அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ கேட்குறாங்க. ஆல்ஃபா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு நீங்கள் tan ஆல்ஃபாக்கு ஆப்போசிட் சைடு வந்து Q sin theta. Q sin theta எங்கே இருக்குன்னு பாருங்கள். Q sin theta. அப்போ ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் Q sin theta. அவர் ஆப்ஷன் இஸ் Q sin theta. அப்போ கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக P + Q cos theta எங்கே வரும்னா இது P இது Q cos theta. ஸோ P + Q cos theta கீழே வரும். நான் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஆர் தோஸ். நான் கோப்ளானர் நாட் இன் த சேம் பிளேன், கன்கரண்ட்னா மீட் அட் ஒன் பாயிண்ட். ஸோ நாட் லை இன் சிங்கிள் பிளேன் கிடையாது. கன்கரண்ட் மோர் தென் ஒன் பாயிண்ட்னா இது வந்து நான் கன்கரண்ட்டு, அது வராது. அப்போது இது வந்து லை இன் த சிங்கிள் பிளேன்னா கோப்ளானர், இது கோப்ளானர், இவனும் வரமாட்டான். ஆல் ஃபோர்ஸஸ் do not lie in the one plane. அப்போ நான் கோப்ளானர் வரும். பட் த லைன் ஆஃப் ஆக்ஷன் பாஸ் த்ரூ ஒன் பாயிண்ட். இப்போ சி தான் வருது. இது பாஸ் த்ரூ ஒன் பாயிண்ட்டு, நாட் லை இன் சிங்கிள் பிளேன். இப்போ ரெக்டாங்கிள் ஏபிசிடி இருக்குது. சைடு ஏபி ஈக்குவல் சிடி ஈக்குவல் டு 80, அப்புறம் வந்து பிசி ஈக்குவல் டிஏ ஈக்குவல் டு 60 mm அப்படின்றாங்க. அப்போது இது ரெக்டாங்கிளாக ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்குன்றது நமக்கு ஊர் அறிஞ்ச உண்மை. அப்போ 60 60 80 80 150 ஃபோர்ஸ் ஆஃப் 150 நியூட்டன் ஈச் ஆக்ட் அலாங் ஏபி அண்ட் சிடி. இங்கே 150 நியூட்டன், இங்கே 150 நியூட்டன். அப்போ அது வந்து ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் ஆஃப் 100 நியூட்டன் ஈச் ஆக்ட் அலாங் த ஓகே. இப்போ இது பண்ணிட்டாங்க. இப்போ 150 வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு 150 சேர்ந்து ஒரு கப்பலில் ப்ரொடியூஸ் பண்ணோம். அது அந்த கப்பல் வந்து 150 × 60. இந்த ரெண்டு 100 சேர்ந்து ஒரு கப்பலில் ப்ரொடியூஸ் பண்ணோம். அது 100 × 80. ஸோ இது ஒரு கப்பல் 1, 100 × 80ன்றது கப்பல் 1, இது 100 150 கப்பல் 2. ஸோ கப்பல்னால் என்னென்னா இஃப் டூ ஃபோர்ஸஸ் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் which are separated by some distance. இப்போ இது 100 separated by some distance. அதே போல் two forces acting some distance. ஸோ இது 150 இந்த டிஸ்டன்ஸ் வந்து 60. ஸோ இந்த ரெண்டு கப்பலும் ஆட் பண்ணால் அது டோட்டல் மூமெண்ட் ஆக்டிங் ஆன் த பாடி. த ரிசல்டன்ட் மூமெண்ட் வந்து டோட்டல் மூமெண்ட் தான். ஸோ ரெண்டுமே டோட்டல் மூமெண்ட்டாக கண்டுபிடிச்சலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு திரும்ப கேட்குற கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 × 80 8000 வரும், 150 × 60 9000 வரும், 8000 9000 போட்டால் 17000 நியூட்டன் mm. அப்போ வந்து அவர் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி. இப்போ நமக்கு ஒரு பீம் இருக்குது. அந்த பீமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபோர்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கலாம், இல்லை வந்து யூனிஃபார்ம்லி வேரிங்காக இருக்கலாம். இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டட். இல்லை வந்து நான் யூனிஃபார்மாக என்ன வேணா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலண்ட் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சிஸ்டமாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா எது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஈக்குவலாக இருக்குமா, இதுக்கு வேறு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், இதுக்கு வேறு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், கண்டிப்பாக பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஈக்குவல் ஆகுமா, இது வேறு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் ஆகுமா, எல்லாம் வேறு இருக்கும். ஒன்லி கால்குலேட் பண்ணும்போது ஈக்குவலண்ட் ஸ்டாட்டிக்னா இது வந்து 10 Nm/m, இது 10னா அப்போ 100 ஆக்ட் ஆகும். 100னா இது சப்போர்ட் ரியாக்ஷன், இது 50 இது 50, இங்கேயும் 50 இங்கேயும் 50. ஸோ அதே போல் இந்த 100 இது ஆஃப் பிஹெச் போட்டோம்னு வச்சிங்களேன். ஆஃப் இது வந்து பேஸ் வந்து இது ஹைட் வந்து பேஸ் வந்து 10ன்னு வச்சுப்போம், ஹைட் வந்து டபிள்யூன்னு வச்சுப்போம். இது ஆன்சர் வந்து 100 வச்சுப்போம். அப்போ 200 220 இது வந்து 20
நியூட்டன் பெர் மீட்டர். ஸோ இர்ரெகுலரில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இதுவும் 50-50 தான் வரும். ஸோ எல்லாமே வந்து சப்போர்ட் ரியாக்ஷன் வந்து சேமாக இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் மாசஸ் ரொட்டேட்டிங் டிஃப்ரெண்ட் பேரல் பிளேன்ஸ் இருக்குது. டைனிங் பேலன்ஸ் இருக்குது. டைனிங் பேலன்ஸுங்கும் போது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுனாங்க. பேலன்ஸ் வந்து 2 வகைப்படும். ஸ்டாட்டிக் பேலன்ஸ், டைனிங் பேலன்ஸ். டைனிங் பேலன்ஸ்னால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் 0வாக இருக்கும், ரிசல்டன்ட் கப்புளும் 0 இருக்கும். ஸோ சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அது வந்து 0வாக இருக்கும். ரிசல்டன்ட் கப்புள் அதுவும் வந்து சம் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ எப்படி இது பண்ணுவாங்கன்னா, 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் டைனிக் பேலன்ஸ்ன்றது புரிஞ்சிக்கலாம். என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் ஆஃப் 2 நியூட்டன் ஆக்ட் அலாங் த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் அனதர் ஃப்ரம் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரிசல்டன்ட் வந்து எங்கே ஆக்ட் ஆகும், இது ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ்னால. ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி அட் த ரெண்டுமே 2, இதுவும் 2 இதுவும் 2ன்றனால ரிசல்டன்ட் வந்து இங்கேருந்து 45 டிகிரியில் ஆக்ட் ஆகும். ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து இட் இஸ் 135 டிகிரி. இது கிராஃபிக்கலாக கண்டுபிடிச்சிடலாம். அனாலிட்டிக்கலாக போனால் எஃப்எக்ஸ் வந்து -2 நியூட்டன், எஃப்ஒய் வந்து +2 நியூட்டன், டேன் தீட்டாக்கு FY/XX, FY/FX. ஸோ போட்டோன்னா -1 வரும், -1 வரும், தீட்டா வந்து 135 டிகிரி. இது வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட், இது கிராஃபிக்கல் மெத்தட். பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். The resultant of 2 forces P and Q வந்து Rன்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் ரிவர்ஸ் இன் டைரக்ஷன். அப்போ வந்து PO QO ஏதாச்சும் ஒன்று ரிவர்ஸ் பண்ணிட்டா ரிசல்ட் இஸ் Sன்னு சொல்கிறாங்க. ஐடென்டிட்டி வந்து R² + S² = 2 டைம்ஸ் ஆஃப் P² + Q² சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி இருக்குன்னா, அது சரிப்பட்டு வரணும்னா ஃபோர்ஸ் ஆர் இன்க்ளைன்ட் அட் 60 டிகிரியா, ஃபோர்ஸ் ஆர் கொலினியரா, ஃபோர்ஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிளா, ஃபோர்ஸ் கேன் ஹேவ் எனி ஆங்கிள் ஆஃப் இன்க்ரீஸ்னா. இப்போ R வந்து P + Q, S வந்து ஒரு டைரக்ஷன் ஒரு ஃபோர்ஸை ரிவர்ஸ் பண்ணாங்கன்னா Qக்கு பதிலாக -Q போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து R கண்டுபிடிக்கிறாங்க. R² = P² + Q² + 2PQ cos θ. -Q போடும்போது என்ன வரும்னா, P² + Q² - 2PQ cos θ வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த +2PQ cos θவும் -2PQ cos θ கேன்சல் ஆகிடும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் P² + Q². அப்போ அங்கே தீட்டாவே இல்லை. இந்த ஈக்குவேஷனில் பார்க்கும்போது தீட்டாவே இல்லைனால ஸோ ஐடென்டிட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் கேன் ஹேவ் எனி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பிட்வீன் தம். இப்போ இங்கே தீட்டா இருக்குது, இன்க்ளைன்னா 60 டிகிரி, கொலினியர்னா 180 டிகிரி, ரைட் ஆங்கிள்னா இது. ஆனால் இங்கே வந்து டஸ் நாட் ஃபோர்ஸ் கேன் ஹேவ் எனி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்றது தான். இது சூப்பரான கொஸ்டின். இது விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். யாராலையும் பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன்றது நம்ம இந்த கேள்வி பார்த்தோன்னு புரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து தீட்டா இல்லை, அதனால் எனி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஒரு சூப்பரான கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரிசல்ட் ஆஃப் 2 force, one which is double the other is 260 Newton, one of which is double the other. அப்போ ரிசல்ட் ஆஃப் 2 force வந்து ஒருத்தன் வந்து Pனா இன்னொருத்தன் 2P. அப்போ இருந்ததுன்னா அது 260 சொல்லிட்டாங்க. இஃப் த லார்ஜர் ஃபோர்ஸ் இஸ் ரிவர்ஸ், லார்ஜர் ஃபோர்ஸ்னால் ரெண்டுத்தில் 2P ரிவர்ஸ் பண்ணுறோம். 2P ரிவர்ஸ் பண்ணால் அண்ட் அதர் ரிமைன் அன்ஆல்டர்ட், த மேக்னிட்யூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ரெடியூஸ் டு 180 நியூட்டன் டெட்டர்மைன். இதுவும் டேரெக்டாக இதுதான். லார்ஜர் ஃபோர்ஸ் ரிவர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக வந்து இருக்கிறது வந்து 260. யார்? அப்போ 260 போடணும். ரிவர்ஸ்ட் அப்படின்னா வந்து 180. அப்போ ஒருத்தனை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வரும், மைனஸ் வரும். அதுதான் வந்து இது பண்ணும்போது ரெண்டுத்தையும் இது பண்ணிவிட்டு அப்போ 2P² + 8P² = 260² + 80² அப்படின்றது இதெல்லாம். அப்போ அந்த ப்ராப்ளத்தை அதை பேஸ் பண்ணியே தான் போட்டிருக்காங்க. PQ அப்படின்றத வச்சுட்டு லார்ஜர் ஃபோர்ஸ் ரிவர்ஸ் அப்படின்றாங்க. அப்போ நம்ம அதுபடி போட்டோம் வச்சுங்களேன். R² + S² = 2 டைம்ஸ் ஆஃப் P² + Q². அப்போ லார்ஜர் ஃபோர்ஸ் வந்து இவன் தான் வச்சுப்போம், P². அவன் லார்ஜர் ஃபோர்ஸ் ரிவர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து Q வந்து போட்டோன்னா 2P போட்டோன்னாலும் அது இது பண்ணால் 3P 4 5 இது வந்து 4P² + 1 இது 10P² வரும். ஸோ இதான் இது பண்ணுறாங்க. அப்போ 180 260², 180² வந்து 10,000. ஸோ 10,000/10 போட்டோன்னா ஒரு சைபர் அடிச்சிட்டா P = 100. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளத்தோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதுவும் சூப்பரான கொஸ்டின். அப்போ டேரெக்டாக நீங்கள் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி 2 டைம்ஸ் கூட்டிட்டிங்கன்னா இதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்றது தெரியணும். இதுவும் சூப்பரான கொஸ்டின். இட் வில் கன்சியூம் மோர் டைம், பட் வந்து இதில் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம மைண்ட் அப்ளை பண்ணுறோம்.
ஒரு ரோப் இருக்குது. ரோப் இஸ் ட்ராப்டு ஓவர் ஏ புள்ளி, ஒரு புள்ளி மேலே ரோப் இருக்குது, விச் இஸ் ஃப்ரீலி ரொட்டேட்டிங். ஸோ 1 end of rope வந்து 100 kg, another end வந்து 25 kg. நெக்லெக்டிங் த மாஸ் ஆஃப் புள்ளி, மாஸ் ஆஃப் புள்ளியை வந்து விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க, ஃப்ரிக்ஷன் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. டென்ஷன் த ரோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ பார்த்தீங்கன்னா 100g மைனஸ் t ஈக்குவல் டு 100a. இது என்னென்னா ஃபஸ்ட்டு இதுக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் மட்டும் போட்டுக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 100க்கு மட்டும் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ 100g கீழே ஆக்ட் ஆகுது, t வந்து மேலே ஆக்ட் ஆகுது. ஆனால் வந்து இது வெயிட் அதிகமாக இருக்கனால ஆக்சிலேஷன் இப்படி தான் வரும். ஸோ அப்போ இவன் தான் பெரியவன், இவன் கீழே வந்தானே இவன் தான் பெரிய. 100g மைனஸ் t ஈக்குவல் டு இது MAனா தட் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ t ஈக்குவல் டு 100g மைனஸ் a. அதே போல் 25 kgக்கு 25g இங்கே ஆக்ட் ஆகும். டென்ஷன் இது கம்மியான வெயிட்னால ஆக்சிலேஷன் மேலே போகும். அப்போ மேலே போச்சுன்னா யார் பெரியவன்? t தான் பெரியவன். t மைனஸ் 25g ஈக்குவல் டு MA. அப்போ t ஈக்குவல் டு இது 25 தான், 25 காமன் எடுத்தால் 25g ப்ளஸ் a செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணால் ஒரு பக்கம் g மைனஸ் a, இன்னொரு பக்கம் g ப்ளஸ் a இருக்குது. அடித்தா 4 டைம்ஸ் வரும். 4g மைனஸ் g போட 3g, இது a ப்ளஸ் 4a போட்டால் 5a வரும். அப்போ a ஈக்குவல் டு 3/5g. சப்ஸ்டியூட் பண்ணுற a ஈக்குவல் டு 3/5g சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 392.4 நியூட்டன் கிடைக்குது. 2 ஃபோர்ஸ் இருக்குது, மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதுவும் p, இதுவும் p அப்படின்னா அது ரிசல்டன்ட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நேராக போட்டலாம். அது √2p. அது எவ்வளோ டிகிரியில் இருக்குன்னா 45 டிகிரியில் இருக்கும். கரெக்டாக ஸ்கொயருக்கு ரெண்டுமே ஈக்குவலாக ஸ்கொயர் இல்லை, அப்போ 45 டிகிரி. டயக்ராமேட்டிக்லேயே இது பண்ணலாம், √2p 45 டிகிரி. ஆனால் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r ஈக்குவல் டு p² ப்ளஸ் q² 2pq காசிட்டா, பியும் q பின்னு போட்டால் அப்போ p√2 கிடைக்குது. tan ஆல்ஃபாவில் q பதிலாக p போட்டால் அங்கே p sin θ பை 2p cos θ அப்படி வரும். p sin θ sin 90 1, cos 90 0. அப்போ p/2p போட்டால் 1/2. 1/2னா tan inverse of 1/2 அப்படின்னா tan inverse of 1/2 45 டிகிரியா? tan inverse 1 தான் 45 டிகிரி தான் வரும். அப்போ tan inverse 1 வந்து 45 டிகிரின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோன்னு டயக்ராம்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து டயக்ராம்லேயே கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின், போட்டு சொல்ல வேண்டிய கொஸ்டின் கிடையாது. எலிவேட்டர் இருக்குது. எலிவேட்டர் வந்து அப்வர்ட் ஆக்சிலேஷன் தான் எலிவேட்டர்னு வச்சுங்களேன். எலிவேட்டர் வந்து எலிவேட்டரில் ஆள் நிற்கிறான். இது அப்வர்ட் ஆக்சிலேஷன் மேலே போகுது. வாட் இல் த ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்மிட்டட் டு த ஃப்ளோர் ஆஃப் த எலிவேட்டர் பை த மேன் ஆஃப் வெயிட்? அவனோட வெயிட் வந்து 500 நியூட்டன். ட்ராவலிங் இந்த எலிவேட்டர் என்ன ஃபோர்ஸ் போகும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. 500 நியூட்டன் ஃபோர்ஸ் இருந்தால் இதுவாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே போகுது சொல்லிட்டாங்க. மேலே போகுதுன்னா வெயிட் வந்து ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், டென்ஷன் ஆக்டிங் அப்வர்ட். மேலே போகுதுன்னா யார் பெரியவன் அப்படின்னா டென்ஷன் தான் வெயிட்டை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது MA. அப்போ பெரியவன் மைனஸ் சின்னவன் ஈக்குவல் டு MA. நமக்கு இந்த டென்ஷன் தான் கேட்குறாங்க. டென்ஷன் கேட்டாங்கன்னா T ஈக்குவல் டு MA ப்ளஸ் mg, Wனா mg. இப்போ காமன் எடுத்தால் M ஈக்குவல் டு A ப்ளஸ் G அப்படி இது பண்ணிடலாம். மாஸ் மட்டும் கண்டுபிடிச்சா மாஸ் வந்து வெயிட் கொடுத்துட்டாங்கன்னா மாஸ் வந்து இப்போ வெயிட்டில் சொல்லணும் அப்படின்னா வெயிட் பை G 1 ப்ளஸ் A பை G. அப்போ G அந்த உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? W மட்டும் காமன் A பை G ப்ளஸ் 1. வெயிட் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 500 நியூட்டன். வெயிட் வந்து 500. இது வந்து பார்த்திங்கன்னா G வந்து 10 எடுக்க சொல்கிறாங்க. ஆக்சிலேஷன் வந்து 1. ஆக்சிலேஷன் 1. இது G வந்து 10. அப்போ 11 போய் 10 போட்டால் 550 வந்துடும். ஸோ இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஞாபகம் வச்சுக்கணும். மேலே போகிறான்னா யார் அதிகமாக இருக்கணும்? டென்ஷன் அதிகமாக இருக்கும். இதே கீழே வரும்போது இது மாற்றி வரணும். கீழே வரும்போது கண்டிஷன் மாற்றி வரணும். இந்த இது மட்டும் மேலே போகும்போது டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ T மைனஸ் W போடணும்.
டபிள்யூ அந்த பக்கம் கொண்டு போனால் எம்ஜி. இப்படி தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ரீசெண்டாக அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. இது சூப்பரான கேள்வி. இங்கே ஒரு 50 டிகிரி கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு 20 டிகிரி கொடுத்துட்டாங்க. அபவுட் த பாயிண்ட் ஓ, இந்த ஓன்ற பாயிண்ட் வந்து கொஷின் பேப்பரில் இல்லை. இருந்தாலும் இந்த கொஷின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு என்னென்னா அந்த எங்கே இருக்கான பாயிண்ட்டும் அங்கே வந்து ஆங்கிள்லாம் தேவையே இல்லை. இங்கே மட்டும் இது 20 டிகிரி, இவன் வந்து 30 நியூட்டன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நமக்கு இவனோட பெர்பெண்டிகுலர் தான் வேணும். அப்போ இப்படி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அது போனால் 30 cos θ, இங்கே 30 cos 20, இங்கே 30 sin 20. நம்ம ஃபோர்ஸ் வந்து இவன் தான், ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இது இங்கேருந்து இது வரைக்கும் 3 மீட்டர். அப்போ 30 இன்ட்டு sin 20 இன்ட்டு 3, இப்போ 90. sin 20 தெரியாது, ஆனால் அதுக்கு அப்ராக்சிமேட் sin 30 தெரியும். sin 30 வந்து 1/2. அப்போ அடித்தா 45 வரும். 45க்கு பக்கத்தில் யார் இருக்கா? 30.8 தான் இருக்கா. அப்போ அவன் தான் ஆன்சரு. ஆனால் ப்ளஸ்ஸா மைனஸா? அப்போ இது வந்து இவன் சுற்றுறது வந்து இட் இஸ் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் நெகட்டிவ் ஆஸ் பர் சைன் கன்வென்ஷன். கவுண்டர் கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ். ஸோ கிளாக் வைஸ் நெகட்டிவ். ஸோ அதுலேயும் விக்கெட் எடுத்துடலாம். கிளாக் வைஸ் நெகட்டிவ் தெரியலனா ஆட்டோமேட்டிக்காக தப்பாக போட்டுருவோம். இப்போ இங்கே போட்டு sin 20, ஐயோ எனக்கு sin 20 தெரியாதே அப்படி சொல்லிட்டு புலம்பக்கூடாது. sin 20 தெரிலனா யார் தெரியும்? sin 30 தெரியும். ஆஃப் அப்படி போட்டு வரும். ஆஃப்னா 45 தான் வரும். 45க்கு பக்கத்தில் யார் இருக்கா? சரியா? நம்ம போக வேண்டிய வீட்டுக்கு போனோன்னா அப்படியே பக்கத்தில் போய் கேட்டு, இங்கே இவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பக்கத்து வீட்டில் போய் கேட்டால் சொல்லுவாங்க. பக்கத்தில் போய் கேட்கணும். பக்கத்தில் 45க்கு போய் பக்கத்தில் யார் இருக்கா? 30.8. 30.8 ப்ளஸ் 30.8 மைனஸ் 30.8 பார்த்தா கிளாக் வைஸ் நெகட்டிவ். இதெல்லாம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா the ஆர்டினேட் ஆஃப் இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட் ஆஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ 3, 1, -2, 4, -7, 10 the magnitude of vector is approximatelyன்னு கேட்குறாங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, magnitude of vector வந்து x1 - x2 whole square plus y1 - y2 whole square plus z1 - z2 whole square ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டோன்னா கிடச்சிரும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வேல்யூ வந்து 209 வருது. 209க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 196 வந்து 14 வரும். ஸோ 14 பக்கத்தில் இருக்க இதுதான் வந்து ஆன்சர். 14.5 யூனிட் இஸ் த ஆன்சர். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் மாதிரி தான் வரும். 100 நியூட்டன் ஃபோர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? அப்புறம் பாயிண்ட் 0,0 ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து 1,1 வரைக்கும் இருக்குது. இது 0,0,0 1, 1, இருக்கிறது வந்து ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் வந்து ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் √3 போட்டோன்னா நமக்கு அது யூனிட் வெக்டார். அந்த யூனிட் வெக்டாரோட 100 பெருக்குன்னா அதான் ஆன்சர். ஸோ 100 மேலே வரணும். எல்லாத்தையும் 100 மேலே தான் இருக்குது. ஆனால் வந்து ஐஜேகே மூணுமே ப்ளஸ் வரணும். அவுட்டு ஐஜேகே கீழே வரக்கூடாது. இவன் ரெண்டும் அவுட், ஐஜேகே கீழே வரக்கூடாதுன்னப்போ மூணுமே ப்ளஸ் வரணுன்றதுனால இவன் மட்டும்தான் கீழே வந்து யூனிட் வெக்டார்னால √3 வருது. ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சூப்பரான ப்ராப்ளம் என்ன? ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அட் ஏ கேட்குறாங்க. பிளேன் ஃப்ரேம். இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ நமக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்படி இதுதான் இங்கே தான் ஏ இருக்குது, ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஆர்ஏ. இது பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டேன். இட் இஸ் 90 டிகிரி. இது கரெக்டாக? இட் இஸ் 90. இது வந்து ஏலேருந்து பாயிண்ட். அதே போல் அந்த மேலே பி வைக்கிற பாயிண்ட்டும் இது பி இப்படி ஆக்ட் ஆகுது. இதுவும் 90. ஸோ இது 45, இதுவும் 45 வச்சுக்கலாம். இங்கே வந்து R1 அப்படின்னு ஆக்ட் ஆகுதுன்னா இங்கே R1 கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 270. ஸோ R1க்கு RAக்கும் 270. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா RA by sin 270, RA by sin 270 equal to R1க்கு இருக்கிறது 45, R1 by sin 45. இது ஒரு ஈக்குவேஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா P by sin 270 equal to R1 by sin 45. இப்போ இந்த ஈக்குவேஷனையும்
இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணால் r1/sin45 ஈக்குவேட் இதுவாகிடும். p/sin40 ஈக்குவல் டு RA/sin270. அப்போ sin270யும் இது தான். அப்போ RA ஈக்குவல் டு P நேரடியாக போட்டுடலாம். இப்போ நம்ம இல்லாட்டி ஒரு 16 மார்க்ஸ் சம் மாதிரி r1/sin45 p/sin270 கிடச்சிட்டு r1 ஈக்குவல் டு p/√2 கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இங்கே RA/sin270 r1/sin45 போட்டு மைனஸ் போட்டு p/√2 போட்டு √2 அடிச்சுட்டு பின்னு சொல்லலாம். இல்லாட்டி இங்கே ப்ரீ பார்ட் டயக்ராம்லேயே பார்த்த உடனே நம்ம ஆன்சரும் சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் த simplified method. This is the procedural method. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா balls of diameter 30 mm and 15 mm were used to measure the taper of the gauge. இது கேஜ் இருக்குது 30 mm 15 mm 30 mm போடுறாங்க. During inspection the ball of 30 mm diameter penetrated 2.5 mm above the top surface. 2.5 mm 2.5 mm above the top surface சொல்லிட்டாங்க. ஸோ 2.5 mm above the top surface அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப் த ரிங் திஸ் சர்ஃபேஸ் வாஸ் லொக்கேட்டட் அட் a 50 mm ஃப்ரம் த டாப் ஆஃப் த 15 mm டயா. ஸோ அங்கே அதுவும் பார்த்தோன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 mm ஃப்ரம் த டாப் ஆஃப் த 15 mm டயா பால், சின்ன பால் 50 mm இருக்குது. இப்போ இதில் நம்ம டயக்ராம் போடுறோம், சென்டர் பாயிண்ட்டுக்கு கோடு போடுறோம். we are getting the trapezium. பேரல் லைன் போட்டால் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த இடம் வந்து இந்த இடம் இப்போ நமக்கு என்னென்னா O to A வந்து R2 மைனஸ் R1 அதான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. O1 O2னா இந்த இடம் O1 O2 வந்து H1 ப்ளஸ் R1 மைனஸ் H2 மைனஸ் R2 R1 மைனஸ் R2. இப்போ நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி போட்டதுக்கு நேராகவே போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். இவன் தான் O2 O1, இவன் வந்து சின்னவன் வந்து R1, பெரியவன் வந்து R2. அப்போ இந்த இடம் வந்து R1 மைனஸ் R2 அதான் கண்டுபிடிச்சிட்டாங்க O to A. ஸோ அடுத்தது O1 O2 கண்டுபிடிக்கும் போது H1 அப்படின்னா ஸோ இங்கே டோட்டலாக உள்ளது H1 மைனஸ் H2. அது இல்லாமல் இவனை H2 2.5 H2 இவன் தான் திஸ் இஸ் H2 2.5 H1 மைனஸ் H2 கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் R1 மைனஸ் R2 ப்ளஸ் R1 மைனஸ் R2 H1 மைனஸ் H2 இதோட தொடர்புபடுத்த முடியல. ஸோ H1 மைனஸ் H2 மைனஸ் R1 மைனஸ் R2 அப்படின்னு போட்டோன்னா இப்போ 15 மைனஸ் 7.5 வந்து R1 மைனஸ் R2 இல்லை R1 மைனஸ் R2. அப்போ இது வருது. அப்போ H1 மைனஸ் H2 ப்ளஸ் R1 மைனஸ் R2 இப்படி ஞாபகம் ஈஸியாக வச்சுக்கலாம், கலந்து கட்டி ஞாபகம் வச்சுக்கிறதுல. இல்லை H1லேருந்து H2 கழிக்கிறோம், R1லேருந்து R2 கழிக்கிறோம் அப்படின்றது இது பண்ணலாம். அப்போ R1 R2 வந்து பெருசு, இங்கே H1 பெருசு, ஆனால் அங்கே R2 பெருசுன்றதுனால மைனஸ் ஆஃப் R2 மைனஸ் R1 அப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் போட்டோன்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும் 7.5/40. இப்போ θ/2 வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அது 2ஆல் இருக்குன்னா 21.6 டிகிரி கிடைக்கும். இது வந்து மெட்ராலஜியில் ஒரு இம்பார்ட்டண்டான சம். மெட்ராலஜியில் 2 ரோலர் மெத்தட் அப்படி சொல்லுவாங்க இது பேர்.